முள்ளங்கி இலையை வச்சு ஒரு கூட்டு பண்ணதுக்கு 2 தக்காளி, ஒரு 5 பொடி வெங்காயம், ஒரு பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகா, பருப்பு வேக வச்சுருக்கு. துவரம் பருப்பு வேகட்டும். முள்ளங்கி இலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுக்கணும். எல்லாத்தையும் நல்லா கழுவி கட் பண்ணி எடுக்கணும். முள்ளங்கி இலையை நல்லா கட் பண்ணியாச்சு. ஒரு பூண்டு கட் பண்ணியாச்சு. பொடி வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கு. 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு. பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக வேகாண்டாம், உடையாண்டாம். பருப்பு நல்லா முக்கால் பதம் வந்தால் போதும். அதுக்கப்புறம் பருப்பில் இதாகிக்கணும். துவரம் பருப்பு, அரைக்கரண்டி ஜீரகம், அரைக்கரண்டி கடுகு எடுத்து வச்சுருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். பாத்திரம் அடுப்பில் காஞ்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. கொஞ்சம் எண்ணெய் கூடுதல் சேர்த்துருக்காங்க. அப்போ தான் இந்த முள்ளங்கியெல்லாம் எண்ணெயில் தான் வதக்கணும். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு ஜீரகம் சேர்த்துருக்காங்க. நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு பச்சை மிளகா, பொடி வெங்காயம் சேர்த்துருக்காங்க. நல்லா வதங்கட்டும். பூண்டு சேர்த்துருக்காங்க. இப்போ நல்லா பூண்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ கீரையை கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துருக்காங்க. முள்ளங்கி கீரை நல்லா கிண்டி விடுங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துருக்காங்க. இப்போ நல்லா கிண்டி விட்ருக்காங்க. வதங்கட்டும் தக்காளி நல்லா. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்காங்க. உப்பு சேர்த்து ஒரு கிண்டி நல்லா வதங்கட்டும். மூடி வச்சு வேக வைங்க லைட்டாக. பருப்பு நல்லா வெந்துட்டு குழம்பு மசாலா இந்த கரண்டிக்கு 1.5 கரண்டி எடுத்துருக்கு. குழம்பு மசாலா, நல்லா தக்காளி போட வதங்கிட்டு இப்போ மசாலா சேர்த்துருக்காங்க. பச்சை மிளகா நல்லா போட்டும் கிண்டி விட்ருக்காங்க. நல்லா அவிச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துருக்காங்க. நல்ல ஒரு கிண்டுங்க. முள்ளங்கி தலை கூட்டு சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு. சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெல்லை சாந்தா சமையல் குப்பூஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, சாப்பாட்டு கூட நல்லாயிருக்கும். முள்ளங்கி தலை